உங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா? கேப்பீங்களா? எனக்கு அந்த உரிமை இருக்கா? நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும், நிறைய நல்லது கெட்டது வரும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, எதிரி யாரு, முதுகுல குத்துறவங்க யாரு தெரியாது. நிறைய மன உளைச்சல் வரும், அன்றாட வாழ்க்கையே மன குழப்பமா இருக்கும். இஎம்ஐ கட்டுறதுல இருந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஒன்னு மன வலிமை, மனதிடம். இன்னொன்னு உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணுங்க, டயட்டா சாப்பிடுங்க, பத்தியமா சாப்பிடுங்க, ஜிம்முக்கு போங்க, போக முடியாதவங்க வாக்கிங் போங்க. இல்லையா சும்மா ஒரு இடத்துல உட்காரவே உட்காராதீங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுங்க, அதுவே பெரிய ஒர்க் அவுட் தான். உங்க பசங்களுக்கும் அதையே சொல்லி கொடுங்க, சின்னதுல இருந்தே ட்ரெயின் பண்ணுங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட வைங்க, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட என்கரேஜ் பண்ணாதீங்க. அது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், நீங்க ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக குழந்தைங்க கையில மொபைலையோ ஐபேடையோ கொடுக்காதீங்க. அதை விட மோசமான ஒரு செயல் கிடையாது. அது அவங்க மூல வளர்ச்சியையே பாதிக்கும். குழந்தைங்களை ஓடி ஆடி விளையாட வைங்க. சரி, இது உடல் ஆரோக்கியத்துக்கு. மனதிடத்துக்கு, மன ஆரோக்கியத்துக்கு தியானம், மெடிடேஷன். இந்த மெடிடேஷனை மட்டும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மெடிடேஷனால உங்க வாழ்க்கையே மாத்தி நல்ல வகையா நல்ல வழியில அமைக்கக்கூடிய சக்தி மெடிடேஷன் இருக்கு. ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் உங்க சாமி ரூம்ல உட்காருங்க, கண்ணை மூடுங்க, ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் நல்லது பேசும், கெட்டது பேசும், அசிங்கம் பேசும், அழுக்கு பேசும், என்னென்னவோ பேசும். பேசட்டும், பேச விடுங்க, அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஒரு சில நாட்கள்ல, இல்ல ஒரு சில வாரங்கள்ல, இல்ல சில மாதங்கள்ல அந்த குரல் பேசி டயர்டாய் ஓஞ்சிடும். அது ஓஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சைலன்ஸ், ஒரு சைலன்ஸ். அந்த சைலன்ஸ்ல ஒரு குரல் தீர்க்கமா, திவ்யமா, ஒரு அசரீரி மாதிரி கேட்கும். அந்த குரல் உங்களை அறப்படுத்தும், நெறிப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும், உண்மையா வழியில கொண்டு போகும். நல்லது கெட்டது என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு காட்டும். உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுலாம் தானா உங்க மனசுல தோணும். உங்கள் எண்ணங்களை சுத்தம் செய்யும். அப்ப புரியும், எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். அந்த குரல் தான் கடவுள். அந்த குரலை முதல்ல கேட்க பழகிக்கங்க. இத ஒரு ஹாபிட்டா மாத்துங்க. அதுக்கப்புறம் இத ப்ராப்பரா சொல்லி கொடுக்கிற யாராவது ஒருத்தர் மூலமா மெடிடேஷன் ப்ராப்பரா கத்துக்கோங்க. செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும்.